அமலாக்கத்துறை லெட்டர் எழுதிச்சு இல்லை, எஃப்ஐஆர் போட்டிங்களா நீங்கள் என்று கேட்கும்போது அரசு தரப்பில் பதில் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டீங்க, என்னங்க ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாங்க இப்படி பேப்பர், எவனுமே பேசக்கூடாதுன்றது தான் அவர் ஸ்டாலின்னு பேர் வச்சோன்னே உண்மையிலேயே ரஷ்ய ஸ்டாலின்னே நினச்சிக்கிட்டாரு அவர். நம்ம அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரின்லாம் அடிக்கடி வர சொல்லி வரேன், நம்ம அந்த மாதிரி ஸ்டாலின் போல இருக்குன்னு சொல்லிட்டு எவனுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா, இல்லை இவருக்கு புரியலையா, இல்லை இவருக்கு ஏறலையான்றது தெரியல. இது போன்ற அடக்குமுறைகளால் உலகத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது. கொஞ்ச நாள் ஓடும் அந்த வண்டி, அதிகபட்சம் 2 மாதம். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி என்னங்க ஒரு யூடியூப் சேனலில் போட்டு இந்த பாட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு, இதை சாதாரண பாமரன் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையாங்க? அவனால் இன்றைக்கி எதிர்த்து வேகமாக எதுவும் பண்ணிட முடியாதுங்க. ரோட்டில் போகும்போது கஸ்டடி திருச்சி எடுத்துகிட்டு போகும்போதுலாம் வணக்கம்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து தூரத்துலேருந்து கை காட்டுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க அத்தனை பேர் மனசுலேயும் இந்த ஆதங்கம் இருக்கும். ஏன்பா அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு. இந்த கோபத்தெல்லாம் தேர்தல் அன்னைக்கு பிரதிபலிப்பார்கள். கண்டிப்பாக உறுதி. இது இப்படியே போகாது. இங்கே இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட்லாம் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஏற்பட போகிறது என்பதை இவர் தமிழகத்தின் முதல்வர் உணர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்னதான் அவங்க அப்பாட்டு கற்றுக்கிட்டாருன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. மீண்டும் மீண்டும் ஒரு அரசு, நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க, ஒரு அரசு இயந்திரம் ஒரு தனிநபரின் மீது இப்படி விழுவது என்பதை சமூகம் ரசிக்காது. ஆமாம், ஒருத்தனை பூச்சி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, திருப்பி ஆஃபீஸை சீல் வைக்கிறீங்க. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆஃபீஸை பிடிச்சிருந்தாங்க, அந்த ஆஃபீஸை போய் இப்போ திருப்பி சீல் வைக்கிறீங்க. எப்படி நீங்கள் இயங்குவீங்க தொடர்? அடுத்தது நீதிமன்றம் இருக்கிறது. மீண்டும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முறையிட உள்ளோம். விசாரணை முடிஞ்சிருச்சு, சோதனை பண்ணி கைப்பற்ற வேண்டியதெல்லாம் கைப்பற்றிட்டீங்க. எதுக்கு சீல் வச்சிருக்கீங்க பதில் சொல்லுங்கள். கோர்ட்டில் கார் எதுக்கு சீட் பண்ணிங்கன்றது சொல்லுங்கள். இந்த காரணம் தான் ஞாபகம். கடைசியாக அவங்க லாஸ்ட் முறையே நீங்கள் கார்லேருந்து கைது செய்யப்பட்டு உங்களை அழைச்சிட்டு போன 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதில் கஞ்சா இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஆமாம், இல்லை நான் இந்த பக்கம் ஒரு விடியற்காலை 2 மணிக்கு என்னை கைது செய்து விடுகிறார்கள். கைது செய்து கோவை காவல்துறையினர் என்னை அழைத்து கொண்டு நகர்ந்து விடுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து பெருந்துறை கிட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆகி விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் நான் ஒரு கிளினிக்கில், ப்ரைவேட் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. அந்த 5 மணிக்கு கஞ்சா கைப்பற்றப்படுது. நான் இங்கே பெருந்துறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். அந்த 5 மணிக்கு நான் தேனி மாவட்ட காவல்துறையினரோடு சண்டையிட்டு கொண்டிருப்பதாக ஆவணங்களில் எழுதியிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கிளாரிங் கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. கோயம்புத்தூர் போலீஸு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதில் இன்னொன்று பிடிக்கிறது கோயம்புத்தூர் போலீஸ். கஞ்சா திசை அவங்க சோதனை போட மாட்டாங்க. அந்த தேனி சார்ஜ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தகவல் அளிப்பவர் எப்படி சொன்னார் என்றால், அவர் அந்த பக்கம் நடந்து சென்றாராம். அறையிலிருந்து கஞ்சா வாசனை வந்தது. நான் உடனே காவல்துறையிடம் தகவல் சொன்னேன். சொல்லி உடனே அதுக்கப்புறம் அவங்க சோதனை பண்ணும்போது உள்ள கஞ்சா இருந்துச்சு, எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் ஷீட்டில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கைது பண்ண அந்த 2 டிஎஸ்பி 4 இன்ஸ்பெக்டருக்கு மூக்கே இல்லையா? அவங்க மூக்கில் தெரியலையா அந்த கஞ்சா வாசனை? கதவை திறந்து அவங்க தான் கைது பண்ணிட்டு போகிறாங்க. கதவை தட்டி உள்ளே பிடிச்சி என்னை கைது பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாத கஞ்சா வாசனை எவனோ ஒருத்தனுக்கு வருது. ஆனால் இந்த சார்ஜ் ஷீட்டும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, இந்த தேனிக்கு சார்ஜ் ஷீட்டும் நடந்துட்டு இருக்கு. 2மே ஆன் ரெக்கார்ட், 2மே இன் கோர்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுது. உங்களுக்கு 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி பெருந்துறையில் கிளினிக்கில் இருக்கிறான், 5 மணிக்கு எப்படி தேனி போலீஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்றது, இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு? திஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். இதனால்தான் நீதிமன்றம் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தி 17 வழக்குகள் நிலுவையில் இருந்தால் 17 வழக்குகளுக்கு இடைக்கால ஜாமீன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வரல, நீங்கள் நிலைமை என்ன? ஆமாம், எவ்வளோ நாள் சர்வைவ் ஆகிப்பேன்னு தெரியாது ஃபெலிக்ஸு. அதனால் உண்மையிலேயே இந்த நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு தனபால் ஆகியோருக்கு நான் மற்றும் நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகமே நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு கோர்ட்டு தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தாமல், சரிப்பா போய் நீ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் வாங்கியிருந்தேன்னு சொல்லி தானே என்னைக்கு வாங்குறது? இதுக்கு நடுவில் இன்னும் 2 பிபி மாத்திரை போட்டு தின்னு ஜெயிலில் சொல்லியிருப்பாங்க. என்ன ஆயிருக்கிறது? ஒரு வேளை செத்துட்டேங்க, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால தான் இந்த ஒரு 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 ஸ்டேட்டு இந்த அட்ராசிட்டிஸை பெர்பெட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால தான் நீதிமன்றம் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய போராட்டம் தொடரட்டும், உங்களுடைய மீடியா சேவையும் தொடரும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. யூ வில் நாட் கிவ் அப் ஜஸ்ட் லைக் தட்.
ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தோழர். தேங்க்யூ.